சந்தோஷம் வந்து ஏற்றுக்கிறாங்க. அந்த மனப்பான்மை எல்லாருக்குமே பிடிக்குது. இப்போது அதுவே வேறுபட்டு நடந்துச்சுன்னா அது ஏற்றுக்கிற மனப்பான்மை நிறைய பேத்துக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அது சரி பண்ணணும் அப்படின்னா ஜாதகம் பார்த்தா இது எல்லாமே சரி பண்ணிடலாமா சார்? ஜாதகத்தில் பலன் சொல்கிறோம், பரிகாரங்கள் சொல்கிறோம், அதில் அவங்களுக்கு சரியாகுது, இதெல்லாம் ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்னென்னா நான் மில்லியனர் ஆகிட்டேன், இல்லை ஒரு பில்லியனர் ஆகிட்டேன், இல்லை நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன், ஏன் சார் இப்படி நிற்கிறதுன்னு எந்த ஜோசியர்கிட்ட யாரும் கேட்க போகிறதில்லை. ஏன்னா அது உங்களுக்கு தேவையும் இல்லை. இப்போ யார் வருவாங்க அப்படின்னா அஸ்ட்ராலஜரை ஏதோ குறை தீர்க்கிற டாக்டர் மாதிரி நினைக்காம ஒரு கவுன்சிலர் மாதிரி நினைச்சாங்கன்னா என்னோட பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது என்னோட மூதாதையர்கள் செய்த கர்மா வினையை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சரி? அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிட ரீதியான நிறைய பதிவுகள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஜோதிட ரீதியாகவும் அதுலேயும் குறிப்பாக கிரகங்கள் ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக நம்ம கூட இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுவின் காதலன் ஆஸ்ட்ரோ பாபு அவர்கள். வணக்கம் சார். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அஸ்ட்ரோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ரொம்ப சிறப்பு சார். இன்றைக்கி உங்ககிட்ட கிரகங்கள் ரீதியாக நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போது பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது சந்தோஷம் ஏற்றுக்கிறாங்க. அந்த மனப்பான்மை எல்லாருக்குமே பிடிக்குது. இப்போது அதுவே வேறுபட்டு நடந்துச்சுன்னா அது ஏற்றுக்கிற மனப்பான்மை நிறைய பேத்துக்கு இருக்கிறது இல்லை. ஸோ அது சரி பண்ணணும் அப்படின்னா ஜாதகம் பார்த்தா இது எல்லாமே சரி பண்ணிடலாமா சார்? இதுக்கு உங்களோட கருத்து என்ன? இது முக்கியமாக எல்லா நேயர்களுக்கும் இது போய் சேரணும், பொதுமக்களுக்கும் இது போய் சேரணும். எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டம் வருது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வருது வாழ்க்கையில், அப்படி வருகிற பொழுது போய் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தோம்னா என்னுடைய பிரச்சனைகள்லாம் தீந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வராங்க. அதாவது ஒரு ஜாதகம் அப்படின்றது அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் உள்ளடக்கியது. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இட் இஸ் அன் ப்ரீடிட்டர்மைன்டு மேட்டர்ஸ் எல்லாமே. அப்போது அவருடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்கும், அவருடைய பிறந்த நேரத்தினுடைய நம்ம கணிதம் எடுக்கிறோம், அதில் அவங்களுக்கு ஜாதகம் கணிக்கிறோம், அவருடைய தசாபுத்திகள் கணிக்கிறோம், அவருக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளினுடைய நிலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்கும், அதை வச்சு அவருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்ற ஒரு கணிதம். இந்த கணிதம் எதற்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் யார், என்னுடைய பிறப்பு என்ன, நான் என்னென்னலாம் செயல்பட முடியும், என்னுடைய செயல்பாடுகள் எதில் இருக்கும், என்னுடைய குடும்பம் எப்படி அமையும், என்னுடைய தொடர்பு குடும்பத்தை சார்ந்த விஷயங்கள் எவ்வாறெல்லாம் இருக்கும், வேலையை சார்ந்த விஷயங்கள் எவ்வாறெல்லாம் இருக்கும், உலகம் சார்ந்து அதாவது பொது சார்ந்து சமுதாயம் சார்ந்து இந்த மாதிரியான விஷயங்களில் என்னுடைய விஷயங்கள்லாம் எப்படியெல்லாம் இருக்கும், என்னுடைய செயல்பாடு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. இப்போ அவங்க ஒரு சிரமத்துக்கு வராங்க அப்படின்னா பொதுவாக கல்யாணம், காது குத்து, காட்சி, இதுக்கு நல்ல நேரம் குறிக்கிறதுக்கு ஜோதிடர்கிட்ட வருவாங்க. இது போக நான் மில்லியனர் ஆகிட்டேன், இல்லை ஒரு பில்லியனர் ஆகிட்டேன், இல்லை நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன், ஏன் சார் இப்படி நிற்கிறதுன்னு எந்த ஜோசியர்கிட்ட யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா அது உங்களுக்கு தேவையும் இல்லை. வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையில் பயணிக்கிறவங்க அவங்களாம், அவங்களுக்கு அது தேவையில்லை. அப்போ யார் வருவாங்க அப்படின்னா சிரமம் இருக்கிறவங்க, கஷ்டம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏன் இது நடந்ததுன்னு தெரியணும். ஜாதகத்தில் பலன் சொல்கிறோம், பரிகாரங்கள் சொல்கிறோம், அதில் அவங்களுக்கு சரியாகுது, இதெல்லாம் ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு என்னென்னா இது ஏன் நடந்ததுன்னு ரீசன் தெரியல. இட் இஸ் ஹியூமன் சைக்காலஜி. ஒய் இட் இஸ் ஹேப்பன் டு மீ அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். அதுக்கு நிறைய பெரிய புத்தகமே இருக்குது. ஒய் இட் இஸ் ஹேப்பன் டு மீ அப்படின்ற ஒரு ரீசன் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சால் போதுமானது. அதற்காக அஸ்ட்ராலஜி கிட்ட வராங்க. அஸ்ட்ராலஜி அதற்கு உண்டான வேலைகளை அவங்க செய்கிறாங்க. அது நிறைய அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுனால பிரச்சனைகள் அப்படின்றது போது மட்டும் அஸ்ட்ராலஜி வராங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஜோதிடம் என்பது ஏதோ ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அப்படி அல்லாமல் எல்லாரும் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, நான் என்ன, வாட் இஸ் மை இன்டலெக்சுவாலிட்டி, வாட் இஸ் மை எஃபிஷியன்சி, வாட் இஸ் மை ஒர்க் கேப்பபிலிட்டி, இதெல்லாம் அவங்க வாட் இஸ் மை ஆட்டிடியூட், கேரக்டர். சிலவங்களுக்கு நிறைய கேரக்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், அதை சரி பண்ணிக்க முடியுமா, இந்த மாதிரியா அஸ்ட்ராலஜரை ஏதோ குறை தீர்க்கிற டாக்டர் மாதிரி நினைக்காம ஒரு கவுன்சிலர் மாதிரி நினச்சாங்கன்னா பெட்டராக இருக்கும். அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கணுமா ஆக்சுவலாக. இப்போ பியூர்லி இது சயின்ஸ் ரிலேட்டட் தான். அப்சல்யூட்லி சயின்ஸ் ரிலேட்டட். இதில் நிறைய பேர் இப்போ இருக்கிற ஆஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது
மக்களுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி நிறைய பரிகாரங்கள் அந்த மாதிரி தான் கொண்டு போகிறாங்களே தவிர பியூர்லி இது வந்து கவுன்சிலிங் மாதிரி யாருமே கொண்டு போகிறதில்ல. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? கவுன்சிலிங் மாதிரி தான் இதை கொண்டு போகணும். ஆக்சுவலாக ஆரோஸ்கோப்ன்றது வந்து கவுன்சிலிங் மாதிரி தான் கொண்டு போகணும். எப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகத்தை எடுக்கிற பொழுது அவருடைய பிறந்த நேரம் லக்னமாக குறிக்கப்படும். அந்த லக்னம் என்னென்ன விஷயங்களை அவருடைய வாழ்க்கையில் செய்யும். ஒரு லக்னம்னு பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய எல்லா தொடர்புகளும் ஏற்படும். ஒரு ஜனனம் நிகழுது, அந்த ஜனனம் வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு எடுத்தவுடனே ஃபஸ்ட் யார்? அம்மா. அடுத்து யார்? அப்பா. தொடர்பு, முதல் தொடர்பு. அதுக்கு அடுத்து அவங்களுடைய தாய் தங்கையோ அல்லது அண்ணனோ யாரோ ஒருத்தவங்க சகோதரர்கள், அடுத்த லெவல். ஸோ இது ஒன்றொன்று நீங்கள் பார்க்குற பொழுது 1ஆம் பாவம்ன்றது லக்னம், அவர் பிறந்தது. அடுத்து அவருடைய குடும்பம் 2ஆம் பாவம், அதுக்கடுத்து 3ஆம் பாவம் சகோதரர்கள், அதுக்கடுத்து 4ஆம் பாவம் தாய் தந்தையர், இவர் எப்படி இருப்பார், என்ன சுகங்கள் இருப்பார், என்ன விதமான விஷயங்கள் கிடைக்கும், இதை சார்ந்து. 5 என்பது இவருடைய பூர்வ புண்ணியம், இவர் எதை சார்ந்து வந்திருக்கிறார், என்ன டிஎன்ஏ சார்ந்து வந்திருக்கிறாரு, எதிலிருந்து வந்திருக்கிறார், இதை சார்ந்த 5. 6 என்பது இவருடைய தொழில், இவருடைய விஷயங்கள் எல்லாம் 6ஆம் பாவத்தில் சொல்லலாம். 7ஆம் பாவம் என்பது இவர் சந்திக்கக்கூடிய சமுதாயம், அந்த கலத்திர பாவம்னு சொல்லுவாங்க, இவர் திருமணம் செய்து கொள்வதில் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போ இவர் பிறப்பு ஏற்பட்டதுடன் தான் இவருடைய அடுத்தடுத்த தொடர்புகள், இவர் சமுதாயத்தில் இவருடைய வாழ்க்கை முறை, இவர் எங்கெங்கே இருப்பார், இவருடன் பிறக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் பற்றி, அம்மா அப்பா பற்றி எல்லாத்தினுடைய காரணம் இந்த ஜனனத்தில் தான் நிகழும். அப்போது இந்த ஜனனத்தை வச்சு தான் இவருடைய எல்லா டிசைனுமே பண்ணும். அப்போது ஜனனம் நிகழ்ந்தவுடன் இது எல்லாம் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. இந்த தீர்மானிக்கப்பட்ட ஒன்று எப்படியெல்லாம் உங்களுக்கு நிகழுதுன்றது இது பியூர் அண்ட் பியூர் சயின்ஸ் தான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, இப்போது ஜனனம்ங்கிற ஒரு விஷயம் வந்து எதனால் சார் ஏற்படுது? இப்போது நான் இப்போ பிறக்கிறேன் அப்படிங்கும்போது என்னோட பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னால சொல்கிறாங்க. இப்போது என்னோட மூதாதையர்கள் செய்த கர்மா வினையை வந்து நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு சரி சார்? அந்த கர்மான்ற வேர்டு வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங், ஒரு ஃபேஷன் ஆகிட்டது. யாரை கேட்டாலும் கர்மா அப்படின்னாங்க. ஆனால் கர்மான்னு யாரை கேட்டால் என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்கன்னா, பூர்வ புண்ணியத்தினுடைய இல்லை போன ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள். இப்போது நான் உங்களை கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, எல்லாருக்கும் நீ மீடியாவில் இருக்கீங்க. இப்போ ஒரு மெமரி ஒரு விஷயம் வேணும்னா அந்த ஸ்டோரேஜ் எங்கேயாவது இருக்கணும் தானே, அது எங்கேயோ ஒன்றில் இருக்கணும். இப்போ க்ளவுடில் இருக்குது, அடுத்து ஏஐக்குள்ளே போகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்குது, அதை நீங்கள் ரெட்ரைவ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாம் இல்லையா. இப்போ இதே மேலே இந்த போன உங்கள் முன்னாடி சென்ற ஜென்மத்துக்கு உண்டான மெமரி எங்கே வச்சுருக்காங்க? அதுதான் ஒரு கேள்வியே. இதை கேட்டால் நம்ம ஏதோ நாத்திகவாதின்னு வாங்க, எங்கே வச்சுருக்காங்க? அது அங்கே ஜென்ரேட் ஆகி வந்தால் தானே, உங்களுக்கு ரெட்ரைவ் ஆகி வந்தால் தானே இந்த ஜென்மத்தில் அது வேலை செய்யும். இல்லைன்னா இந்த மெமரிஸு போன ஜென்மத்தில் இவனுங்க செஞ்ச கர்மாவோ இல்லை பாவ புண்ணியங்களோ ஏதோ ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இன்னொன்று மேனுஃபேக்சர் பண்ணணும், அப்படி தானே. இதுக்கு ஏதாவது இடம் இருக்கணும்ல. எங்கடா இடம்னு கேட்டால் வெட்ட வெளியே காமிப்பாங்க. நான் வந்து பகுத்தறிவுக்கு உட்பட்ட எல்லா விஷயங்களையும் தான் எடுத்துக்கிறேன். அது வேலை. ரெண்டாவது, மேக்ஸிமம் ப்ரூஃப், ஏதோ ஒரு ப்ரூஃப் இருக்கணும். ஆன்மீக ப்ரூஃபோ அல்லது மெய்ஞான ப்ரூஃபோ அல்லது அறிவியல் சார்ந்த ப்ரூஃபோ ஏதோ ஒரு ப்ரூஃப் இருக்கணும் அதுக்கு. அதை வந்து அந்த மாதிரியான பாதையில் பயணிக்கிற பொழுது இந்த கர்மான்றதை வந்து தெரிந்து கொள்ள முடியா, யாராலும் புரிந்து கொள்ள முடியா, அல்லது விளக்கங்கள் கூற முடியா, அல்லது ஆதாரங்கள் நிரூபிக்க முடியா அப்படின்ற ஒரு விஷயத்தில் வரும்போது சில கேள்விகளுக்கு பதில் வந்து கர்மான்றது அனுகூலமாக எசவாக இருக்குது எல்லாத்துக்கும். அதனால் அந்த கர்மாவை சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக கர்மான்றது வந்து வேறு ஒன்றும் கிடையாதுமா. கர்மான்றது வந்து நம்ம தாய் தந்தையரினுடைய அவர்கள் தாய் தந்தையரினுடைய டிஎன்ஏவோட வழி தான் கர்மா. அப்பாவுடைய உருவ அமைப்பு நம்மளுக்கு இருக்கா, அம்மாவுடைய உருவ அமைப்பு நம்மளுக்கு இருக்கா? அப்போ அவங்களுடைய தாட் லெவல் நம்மளுக்கு வருமா? அவங்களுக்கு இருக்கிற சுகர் எனக்கு வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய தாட் லெவல் வருமா? அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்ன உருவாக்குற பொழுது அவங்கக்கிட்ட இருந்ததோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ட்ராவல் ஆகுமா? இதுதான் மெமரி ட்ராவல். இது மூலிமா தான் வருமே தவிர வேறு ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கேருந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி சூப்பர் பவர் மாதிரி ஏதோ கடவுள் என்ன நோக்கி மட்டும் இந்த விஷயங்கள்லாம் செலுத்துகிற மாதிரி அப்படிலாம் இல்லை. இது வந்து ஜனனத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கேருந்து நினைக்கிறோம்? ஆப்பிள் செடியிலேருந்து விதை வந்தால் என்ன வரும்? ஆப்பிள் தான் வரும். ஆரஞ்சிலேருந்து வந்தால் என்ன வரும்? ஆரஞ்சு தான் வரும். ஆப்பிள்காரன் போய் நான் ஏன் ஆரஞ்சு வந்தேன்னு கேட்க முடியாது, ஆரஞ்சுக்காரன் நான் ஏன் ஆப்பிளாக வந்தேன்னு கேட்க முடியாது. ஏன்னா உனக்கு ஆரஞ்சு உன்னோட டிசைன், அது ஆப்பிளுக்கு அதான் டிசைனு. இப்போ இந்த டிசைனுக்கு ஏன் கேள்வி கேட்டிங்கன்னா கர்மான்னு வைங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இட் இஸ் நாட் அ கர்மா, இட் இஸ் அப்சல்யூட்லி டிஎன்ஏ ட்ராவல் இன்க்ளூடிங் ஆல் த கேரக்டர்ஸ். அவங்களுடைய பாடி எல்லாமே டிஎன்ஏலேருந்து தான் வரும். அதை எடுக்க முடியுமா? எடுக்க முடியும் ஜாதகத்தில்.
ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போது நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா வந்து இப்போது நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஆக்ஷன்ஸ் மூலியமாக நடக்கிற விஷயம் மட்டும்தான், பியூர்லி கர்மா வந்து கிடையாது, அப்படி தானே? கர்மான்ற ஒரு விஷயம் இல்லைம்மா, இது வந்து உங்களுடைய டிசைனு, உங்களுடைய ஃபார்முலா, என்னவா இருக்கிறீங்கன்ற ஃபார்முலா. நான் ஏன் ஆணாக இருக்கேன், நீங்கள் ஏன் பெண்ணாக இருக்கீங்க, இதுக்கு ஏதாவது வித்தியாசம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? பிகாஸ் நீங்கள் வந்து ஃபீமேல் டிசைனு, நான் மேல் டிசைனு. இன்க்ளூடிங் எல்லா பாடி அனாட்டமிலேருந்து எவ்ரி திங், கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து எல்லாமே சேஞ்சஸ் இருக்குது. அப்போது நான் ஏன் இப்படி இருக்கிறேன், நான் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு கேட்குறதுல அங்கே அர்த்தமே இல்லை. இது வந்து பியூர் அண்ட் பியூர் டிஎன்ஏ ஓரியன்ட் தான். இது டிஎன்ஏ ஓரியன்ட் தான் ட்ராவல் ஆகுது. இந்த டிஎன்ஏ ஓரியன்ட் வந்து நிறைய விஷயங்களுக்குள்ளே நம்ம இன்னும் போயிட்டே இருந்தோம்னா இது ஜாகிரபிக்கல் ஓரியன்டு, பயாலஜிக்கல் ஓரியன்டு அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். இது வந்து கர்மா அப்படின்ற ஒரு சும்மா சாதாரண ஒரு வார்த்தையில் எடுத்துக்கிறதுக்கு இல்லைம்மா. நான் வந்து கர்மாவை பற்றி வந்து பேசுனா ஒரு 2-3 நாள் வேணும். அப்போ தான் இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். அப்போ வந்து என்னுடைய குணாதிசயம் இருக்குது, எனக்கு கஷ்டம் இருக்குது, இது கர்மானா கஷ்டங்கள்லாம் இல்லை, ஒன்றும் கிடையாது. இட் இஸ் யுவர் ஆட்டிடியூடு, இட் இஸ் யுவர் டிசைனு. ரோஜா செடியில் மட்டும் ஏன் முள் இருக்குது, மாஞ்செடியில் முள் இல்லைன்னு கேட்கவே முடியாது. இட் இஸ் டிசைன், அவ்வளோதான். ரொம்ப சிறப்பாக வந்து ஜோதிடம் இந்த சயின்ஸ் சார்ந்தது வந்து எப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. அடுத்த பதிவில் வந்து கிரகங்கள் சார்ந்து நம்ம பேசலாம் சார். ஓகேம்மா. உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.